நம்மில் பலர் சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமாக செலவு செய்து விடுகிறோம். நாம் சம்பாதிக்கும் பணம் என்பது சம்பாதிக்கும் காலத்தில் செலவு செய்ய மட்டுமல்ல, பணி ஓய்வு பெற்று வயதான காலத்துக்கும் சேர்த்துதான் என்பதை பலரும் மறந்து விடுகிறோம். இந்த வகையில் எதிர்கால தேவைகளுக்கு என்று சம்பாத்தியத்தில் சேமித்து வருவது அவசியமாகும். சம்பளத்தில் எவ்வளவு சேமிக்க வேண்டும்? சம்பாத்தியத்தில் ஒருவர் எவ்வளவு தொகையை எவ்வளவு சதவீதத்தில் சேமிக்க வேண்டும் என்கிற சந்தேகம் பலருக்குமே இருக்கு. சம்பளம் வாங்குபவர்கள்தான் சேமிக்க வேண்டுமே என பலரும் நினைக்கிறோம். அது பெரிய தவறாகும். சம்பாதிக்கும் அனைவரும், அதாவது தொழில் செய்பவர் கூட அதில் ஒரு பகுதியை சேமிப்பது மிக அவசியமாகும். அப்போதுதான் ஏதாவது ஓர் அவசர செலவு என்றால் அடுத்தவர் கையை எதிர்பார்க்காமல் அல்லது கடன் வாங்காமல் நிலைமையை சமாளிக்க முடியும். குடும்ப பட்ஜெட் போடும்போது அதில் சம்பளத்தில் 50% அவசிய செலவுகளுக்கும் 30% சேமிப்புகளுக்கும் 20% ஆசைகளுக்கு என பிரிக்க வேண்டும். சம்பளத்தில் 30% தொகையை சேமிக்க வேண்டும் என்கிற போது குறைவாக சம்பாதிப்பவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பிறகு எப்படிதான் சேமிக்க வேண்டும்? சம்பளம் அதிகரிக்கும் போது வேலைக்கு சேர்ந்த புதிதில் சொந்த வீடு இருக்கிறது என்றால் வாடகை செலவு இருக்காது. அது போன்றவர்கள் திட்டமிட்டபடி சம்பளத்தில் சுமார் 30% தொகையை சேமித்து விடலாம். மற்றவர்கள் சுமார் 5% ஆரம்பித்து படிப்படியாக சம்பளம் அதிகரிக்க சேமிப்பு விகிதத்தை அதிகரித்து கொள்வது சரியாக இருக்கும். 5% தொடங்கிய சேமிப்பு சுமார் 5-6 ஆண்டுகளில் 25% அல்லது 30% அளவுக்கு அதிகரிக்க வேண்டும். மேலும் வயதாக சம்பளத்தில் சேமிக்கும் சதவீதம் அதிகரிக்க வேண்டும். திருமணமாகி குழந்தை பிறந்த பிறகு இந்த சேமிப்பு நிதி இலக்குடன் இணைப்பது அவசியமாகும். உதாரணத்துக்கு, ஒருவருக்கு 32 வயது, அவரின் மாத சம்பளம் ரூ. 50,000 என வைத்துக்கொள்வோம். அவருக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் 3 வயது மற்றும் 2 வயதில் இருக்கிறார்கள். இவர் அவரின் சம்பளத்தில் 20%, அதாவது ரூ. 10,000 சேமிக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். குறுகிய கால தேவைகளுக்கு ஆயுள் காப்பீடு மற்றும் காப்பீடுகளுக்கு ஆண்டு பிரீமியம் கட்ட மாதம் ரூ. 4,000 என சேமிக்கிறார்கள். இது போக உள்ள ரூ. 6,000 இரு பிள்ளைகளின் உயர்கல்விக்காக ரூ. தலா 3,000 வீதம் பேங்குகளில் சேவிங் அக்கௌண்ட்டில் சேர்த்து முதலீடு செய்து வருகிறோம். இப்படி சம்பளத்தில் சேமிக்கும் தொகையை நிதி இலக்குடன் இணைக்கும் போது அந்த சேமிப்பு தடைபடாது, இலக்குகள் நிறைவேறும் வரை தொடரும். இதுவே இவரின் சம்பளம் ரூ. 75,000 என்பது போல் அதிகரிக்கும் போது செலவை அதிகரிக்காமல் சம்பளத்தை சேமிக்கும் தொகையை அதிகரிக்க வேண்டும். கூடவே சதவீதத்தை 30%, 35%, 40% என உயர்த்த வேண்டும். சம்பளம் 75,000 ரூபாயாக அதிகரிக்கும் நிலையில் அவர் சம்பளத்தில் 30% சேமிக்க வேண்டும். அதாவது ரூ. 22,500 சேமிக்க வேண்டும். இதுவே சம்பளம் ரூ. 1,00,000 உயரும் போது அவர் சம்பளத்தில் 40% சேமிக்க வேண்டும். அதாவது ரூ. 40,000 சேமிக்க வேண்டும். சேமிக்க வழிகாட்டும் ஜாப்பனீஸ் வாழ்க்கையை பொறுத்து அவர்களின் வாழ்க்கை வசதி மேம்படும் வரை மிகவும் சிக்கனமாக இருக்கிறார்கள். அவர்கள் சம்பளத்தில் சாதாரணமாக 45%, 50% என சேமித்து வருகிறார்கள். நன்றாக சேமித்த பிறகு, செல்வம் சேர்ந்த பிறகுதான் அவர்கள் ஆசைக்கு செலவிடத் தொடங்குகிறார்கள். அதுவரைக்கும் அவர்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் செலவு செய்து வருகிறார்கள். இந்தியர்கள் ஜப்பானியர்கள் போல் சேமிப்பு பயகத்தை பின்பற்றினால் வாழ்க்கை நிச்சயமாக வளமாகும். கொரோனா காலகட்டத்தில் சம்பளத்தில் 30%க்கு மேல் பணத்தை சேமித்து வைத்திருப்பவர்கள் எல்லாம் நிலைமையை சுலபமாக சமாளித்திருக்கிறார்கள். மேலும் கோவிட் நமக்கு பல நிதி பாடங்களை கற்று தந்திருக்கிறது. மிக முக்கியமாக குடும்பத்தில் வருமானம் ஈட்டும் நபருக்கு அதிக கவரேஜ் கொண்ட ஆயுள் காப்பீடு பாலிசி அடுத்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் போதிய கவரேஜ் தொகையுடன் மருத்துவ காப்பீடு அவசியம் என கற்று தந்துள்ளது. அடுத்த ஆசைகளுக்கு என கண்டபடி செலவு செய்யவில்லை என்றால் வெறும் பணம் மிச்சமாகும் என கற்றுக் கொடுத்துள்ளது. கொரோனா பாதிப்பு காலத்தில்
வீட்டை விட்டு அவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே வந்தோம். தியேட்டர்கள், ஓட்டல், மால் செல்வது தடைபட்டு இருந்தது. இதனால் பெரும் பணம் மிச்சம். சம்பளதாரர்கள் செய்ய வேண்டியது: வேலைக்கு சேர்ந்த சில ஆண்டுகளிலே சம்பளத்தில் 30% சேமிப்பு என்பதை 40%, 50% உயர்த்தினால் எந்த தேவைக்கும் கடன் வாங்க வேண்டியது வராது. இதுபோல் பணி ஓய்வு பெற இன்னும் சுமார் 5 ஆண்டுகளே இருக்கிறது என்கிற நிலையில் சம்பளம் அல்லது சம்பாத்தியத்தில் சேமிப்பை மிகவும் அதிகரிக்கும் போது அதிக தொகுப்பு நிதி சுலபமாக சேரும். இப்படி சம்பளத்தில் சேமிக்கும் பணத்தை உடனடியாக வங்கி சேமிப்பு கணக்கில் இருந்து அதிக வருமானம் தரும் திட்டங்களுக்கு மாற்றுவதன் மூலம் பணத்தை மேலும் பல மடங்கு பெருக வைக்கலாம். அதற்கு மியூச்சுவல் ஃபண்டு முதலீடு நிச்சயம். சம்பாத்தியத்தில் 10% கூட சேமிக்க முடியவில்லை என்றால் ஒருவரின் செலவுகளை குறைக்க வேண்டும் அல்லது அவரின் வருமானத்தை உயர்த்த வேண்டும். செலவு போக சேமிப்பு என்பது தவறான அணுகுமுறையாகும். சேமிப்பு போக தான் செலவுகளை செய்ய வேண்டும். இதைதான் உலகின் முன்னணி முதலீட்டரான வாரன் பஃபெட்டும் வலியுறுத்துகிறார். ஓகே, இந்த மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம சேனலில் நீங்கள் கண்டினியூவாக பார்க்கலாம். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.